ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மதுரை மாவட்டம் கப்பலூரைச் சேர்ந்த அஸ்விகா என்ற 1.5 வயது பெண் குழந்தையின் தொண்டையில் சிக்கிய சிறிய தைல டப்பாவை திருமங்கலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அப்புறப்படுத்தி குழந்தையின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள். வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த அந்த குழந்தை தைல டப்பாவை விழுங்கியதாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு அழைத்து வரும்போது இரத்த வாந்தி எடுத்து மூர்ச்சையாகிவிட்டதாகவும் மருத்துவர்கள் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றியதாகவும் குழந்தையின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார். டிவி பார்த்துட்டு தண்ணி மூக்க போனேன். அப்போ அந்த படுத்திருக்கும் போது அந்த விக்ஸு கையில் வச்சு வாயில முழுக உள்ளே விழுந்துருச்சு. முழுகவுமே அதை எடுக்க ட்ரை பண்ணேன், எடுக்க முடியல. வர்ற வழியிலே நல்லா உள்ளே போயிடுச்சு. இல்லை அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் டாக்டர்ஸ் எல்லாருமே காப்பாற்றி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது வர்றப்பே ரத்த வாந்தியோட தான் தொண்டையை தொண்டை லேரிங்ஸ்னு சொல்லுவோம். இந்த லேரிங்ஸ் ஃபுல்லாக வீங்கி போய் உள்ளே இருக்க ரத்தம் கசிவு பிறகு தான் கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், அது சுயநினைவு வேறு கம்மியாக இருக்குது, ப்ளஸ் ரத்த ஓட்டம் உங்களுக்கு நுரையீரலுக்கோ இருதயத்துக்கோ கம்மியாகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்தாகணும், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய நம்ம முதுகுலையும் தலையிலையும் நம்ம த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். செஸ்ட்டு த்ரஸ்ட்டு, பேக் த்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதை முதுகுலையும் நெஞ்சலையும் தட்டி பார்த்து நம்ம இதை செயலளிக்கவில்லை. ஏன்னா தொண்டை நல்லா டீப்பாக அடைச்சிருக்கு, சுவாசம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நேராக ஆப்ரேஷன் தேட்டரில் எங்களுக்கு எல்லா உங்களுக்கு வசதிகளும் கொண்ட ஹாஸ்பிட்டல் நம்ம ஆப்ரேஷன் தேட்டர். அதனால் நேராக இஎன்டி டாக்டர், காது மூக்கு தொண்டை டாக்டர் ரித்திகான்ற மேடம், மயக்கவியல் டாக்டர் நவீன் ஸ்பெஷலிஸ்ட் நவீன கருவிகளை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம டீப்பாக ஐவி கஷ்டப்பட்டு தான் நம்ம நரம்பூசி காலில் தான் கிடைச்சிச்சு. அதை போட்டு மயக்க ஊசியை செலுத்தி கொஞ்சம் நேரம் குழந்தை அழுகா மூச்சு அடக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக விடக்கூடாதுன்னு ஐவி செடேஷன் பண்ணி நம்ம கொஞ்சம் அந்த தொண்டையை எக்ஸாமின் பண்ணி இன்டைரக்ட் லெரிங்கோஸ்கோப்பின்னு ஸ்கோப்பி இருக்குது. அந்த மிஷின் கருவி மூலமாக தொண்டையில் இருக்க இவ்வளோ பெரிய இதை நம்ம விக்ஸ் டப்பா முடிய எடுத்தது. அது எடுத்த பிறகு தான் குழந்தைய இயற்கையாக சுவாசிக்க முடிஞ்சு. அப்போ உங்களுக்கு எபிக்ளாட்டிஸ்ன்னு, அதாவது சுவாச குழாயோட ஆரம்ப பகுதி எபிக்ளாட்டிஸ்ன்னு பேர். அது வீங்க உங்களுக்கு நம்ம எடுத்த பிறகும் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த வீக்கமே சுவாசத்தை அடைச்சிரும். எவ்வளோக்கு அளவு நம்ம சீக்கிரம் எடுக்கிறோமோ அந்த எபிக்ளாட்டிஸில் இருக்க வீக்கமே இப்போ சீக்கிரம் அடைச்சிரும். அதனால் சீக்கிரம் எடுக்கலை அப்படின்னா அந்த எபிக்ளாட்டிஸ் ரொம்ப வீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே ஆப்ரேஷன் தேட்டர் ஷிஃப்ட் பண்ணி 5 நிமிடங்கள் தான் அதிகபட்சம் எல்லாமே எடுத்து குழந்தைய மீட்டு கொடுத்துருவோம். குழந்தை இப்போ ஆரோக்கியமாக இருக்குது, இயற்கை சுவாசத்துலேயே இருக்குது, நல்லா அழுகுது. நம்ம கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடவும் கையில் கொடுத்துருவோம். அதனால் நம்ம இவ்வளோ நம்ம நவீன கருவிகளுக்கு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்கிறோம். எல்லாமே நம்ம டீம், எக்ஸ்பர்ட் டீம் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமையாக நம்ம இதை சொல்லிக்கிறோம். அறிகுறிகள்லாம் சின்ன குழந்தைகள்லாம் இதை முழுங்குறத இவங்க பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால இவங்க விக்ஸ் டப்பா முடிய இது பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, செல்லில் பார்த்துட்டு இருக்காங்க, டிவி பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கப்ப குழந்தை என்ன முழுகுதுன்னே தெரியாமல் வந்திருக்காங்க எங்ககிட்ட. மூக்கில் விழுந்துச்சு சார், காதில் விழுந்துச்சு சார், இந்த மாதிரி பெரிய டப்பாவெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்து காமிச்சிருக்கோம். சிவகரம் சார் டியூட்டி அப்போ நாங்கள் எடுத்து காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கு சொல்கிற அறிவுரை என்னென்னா, குழந்தைகளை கண்காணிப்பு 24 மணி நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் எட்டுற தூரத்துக்கு இந்த மாதிரி மோசமான பொருட்கள்லாம் சின்ன பொருளாக இருக்கலாம், ஆனால் அது சுவாச குழாயை அடைச்சி குழந்தை மூச்சு திணறலில் இவ்வளோ சிக்காகி காப்பாற்றுறது ஒரு நூலிலையில் தான் இந்த குழந்தை உயிர் தப்பி இருக்குது. இந்த அளவுக்குலாம் விஷயங்கள் நடக்கிறதுனால பேரண்ட்ஸுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி கையில் எட்டுற தூரத்துக்கு விக்ஸ் டப்பா முடியோ இல்லாட்டி இந்த மாதிரி ஈஸியாக சோக் ஆகிற ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ஒரு கடலை மிட்டாய், கடலை ப்ளஸ் இந்த கார்ன்லாம் நிறைய சாப்பிட்டு மூக்கு அடைச்சி தொண்டை அடைச்சிலாம் வர்றாங்க. எளிதாக அவங்களுக்கு கடித்து சாப்பிட மாட்டாங்க, அதுக்கான பல்லும் இருக்காது. அந்த மாதிரி பொருட்கள்லாம் கையில் எட்டுற தூரத்துக்கு வச்சா அது விஷமாக தான் கருதுவோம். விஷம் குடிக்கிறதுக்கு அர்த்தம் தான் அது. அதனால் கையில் எட்டுற தூரத்தில் அவங்க மேலே டிவிக்கு மேலேயோ அவங்க ஹைட்டில் மேலேயோ எந்த பொருட்களையும் வைக்கிறோம். ஆனால் குழந்தையை 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது எங்களோட அறிவுரை. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.